அத்தியாயம் 2. தன் எதிரில் அமர்ந்து தன்னை திட்டிய ஆடவனை கண்டு விழித்த சாரு, இல்லை சார், வர்ற வழியில் மழை, ஆட்டோ கிடைக்கல ஏன்னா தட்டு தடுமாறி உரைக்க, ஏன் கேப் புக் பண்ணி வர வேண்டியது தானே? அதற்கும் எரிந்து விழுந்தவன் என்று கையை நீட்டி அவள் கையில் வைத்திருந்த ஃபைலை கண்காட்டினான். தன்னிச்சையாக அதனை அவனிடம் கொடுக்க, உன் பேர் என்ன என கேட்டபடி அவள் ஃபைலை ஆராய்ந்தான் பிருத்வி. சாருநேத்ரா சார், மெல்லிய குரலில் அவள் கூற, அவன் எந்த எதிர்வினையும் காட்டாது கோப்பில் புதைந்தான். ஒருவேளை நான் சொன்னது அவருக்கு கேட்கலையோ என சந்தேகம் கொண்டவள் மீண்டும் ஒரு முறை அவள் பெயரை கூற, மெல்ல விழி உயர்த்தி பார்த்தவன், கேட்குது, காது நல்லாவே கேட்கும் என்றான் முறைப்பாக. அதான் கேட்குதில்ல, தலையையாவது ஆட்ட வேண்டியது தானே. சரியான உமனா முஞ்சியாக இருப்பான் போல. மனிதர்க்குள்ளேயே பிருத்வியை வறுத்து எடுத்து கொண்டிருந்தாள். அவன் இன்டர்காம் உதவியுடன் யாரையோ அறைக்கு வர கூற, சில நொடிகளில் மாடன் அழகியாக உள்நுழைந்தாள் ஸ்னேகா. எஸ் சார் அவள் தனிவாக கேட்க, இந்த பொண்ணு ஃப்ரெஷர், நம்ம டீம் மெம்பர்ஸாக இன்ட்ரோ கொடுத்துட்டு வேலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு என உத்தரவிட, சொன்னதை செய்து முடிப்பவளாக அடுத்த 1 மணி நேரத்தில் அனைத்தையும் கூறியிருந்தாள். முதல் நாளே ஓரளவு வேலைகளை உள்வாங்கிக் கொண்டவளுக்கு பதற்றமே பிருத்வியை நீத்தான். அன்று காலையிலிருந்தே ஒரு உடைக்கான வடிவமைப்பு வேலையில் அனைவரும் புதைந்திருந்தனர். ஒவ்வொருவரின் வடிவமைப்பையும் கடுமையாக புறக்கணித்து கொண்டிருந்தான் பிருத்வி. ஒரு பெரிய ஆர்டரின் பெயரில் புதிய வகையான வடிவமைப்பையும் அதற்கேற்ப துணியின் தரத்தையும் உருவாக்க அவன் முயற்சிக்க, அதுவோ அவனுக்கே ஆட்டம் காட்டியது. அடுத்த 1 மாத காலம் அவனது டீம் மெம்பர்களின் தலையை உருள வைத்து கண்ணை கவரும் வகையில் ஆடையை வடிவமைத்திருந்தான். அதுவே திருப்தியாக இருக்க, அவனுடைய சாம்பிள் மாடலை பென்டிரைவில் ஏற்றி 2 நாட்களில் நடக்க இருக்கும் மீட்டிங்கில் சிஇஓவிற்கு பிரசன்டேஷனாக காட்ட எடுத்து வைத்திருந்தான். இதுவரையில் சாரு பிருத்திவியை பார்க்கும் சூழ்நிலை வரவே இல்லை. அவ்வப்பொழுது வேலை பற்றி பேசினாலும் 2 நிமிடத்திற்கு மேல் உரையாடலும் தொடர்ந்ததில்லை. அன்று காலை ஒரு பெரிய வேலை முடித்த நிம்மதியில் இருந்த பிருத்வி சாருவை தன்னுடைய அறைக்கு அழைத்தான். அவன் ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்கு என விசாரிக்க, நல்லதான் சார் போகுது என்றாள் தலையை ஆட்டி. டூ ஒன் திங், ஒரு பேசிக் டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வா, உன்னோட ஓன் ஸ்டைலில். அதை பார்த்துட்டு தான் உன் ட்ரைனிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லை ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுறதான்னு முடிவெடுக்கணும். கோ என அவன் உத்தரவிட, ஓகே சார் என்றவள் தன் இருக்கைக்கு வந்து சிரத்தையாக வேலை செய்ய தொடங்கினாள். அன்று மாலைக்குள்ளேயே ஒரு ஆடையை அவளுக்கு பிடித்த விதத்தில் வடிவமைத்து அவன் அறைக்கு செல்ல எத்தனைக்கும் போதே உள்ளுக்குள் உதறல் தொடங்கியது. அவன் மற்றவர்களை திட்டுவதைத்தான் நேரடியாக கண்டிருக்கிறாளே, இப்போது எப்படி திட்டுவானோ என்ற பயத்துடனே அவனிடம் சென்று ஆடையை காட்டினாள். சில நொடிகள் அதனை ஆராய்ந்தவன் விழி நிமர்த்தி அவளை காண, அவளோ கரங்களை பிசைந்து கொண்டு பதற்றமாக நின்றிருந்தாள். அவன் சாதாரணமாக, குட், டிசைன் நல்லா இருக்கு, பட் ஃபேப்ரிக் இன்னும் பெட்டராக சூஸ் பண்ணியிருக்கலாம், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கோ என தன்மையாகவே கூறிவிட்டு அவளை கிளம்ப சொல்ல, அவளுக்குத்தான் காதுகளையே நம்ப இயலவில்லை. ஒரு நொடி விழிவிரித்து அவனை பார்த்தவள், தேங்க்ஸ் சார் என கூறிவிட்டு ஓட்டமும் நடையுமாக வெளியில் செல்ல, முகத்தில் 1000 விளக்குகள் ஒன்றாக எரிந்தது போல பிரகாசித்தது. அவளை கவனித்த ஸ்னேகாதான், என்ன சாரு, திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு வருவேன்னு பார்த்தா சிரிச்சிட்டு வர என கேட்டதில் அவள் நடந்ததை குஷியாக கூறியதும், அட நீ வேற, முதல் தடவையே திட்டி நீ வேலையை விட்டு போயிட்டா, அப்புறம் மறுபடியும் புதுசாக ஆள் எடுத்து ட்ரைனிங் கொடுக்கணும்ல, அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வேற வேலை பார்க்க ஆள் வேணும், அதான் சார் உன்னை ஐஸ் வச்சிருக்காரு என்று அசட்டையாக கூறிவிட்டு சென்றாள். அதில் சாருவின் முகம்தான் சுண்டிவிட்டது. ஆனால் ஐஸ் வச்ச மாதிரி தெரியலையே என தனக்குள் பேசிக்கொண்டாலும் அதனை ஒதுக்கிவிட்டு விடுதிக்கு கிளம்பினாள். மறுநாள் காலையில் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவளின் கண்களில் சிக்கியது ஒரு ஐடி கார்டு. இது யாரோடது? ஏன் டேபிளுக்கு கீழே இருக்கு
என புரியாது அதனை எடுத்து பார்த்தவளுக்கு அது பிருத்திவியினுடையது என்று தெரிய, சார் ஏன் ஐடி கார்டை இங்கே வச்சுட்டு போயிருக்காரு என்று குழம்பினாள். பின் தெரியாமல் கீழே விழுந்திருக்கோம் என்றெண்ணி அதனை எடுத்துக்கொண்டு பிருத்திவியின் அறைக்குள் செல்ல அவன் அங்கு இல்லை. இன்னும் சார் வரல போல என எண்ணிக்கொண்டவள் அதனை டேபிளின் மீது வைத்துவிட்டு சென்று விட்டாள். அடுத்த 1 மணி நேரத்தில் அலுவலகமே பரபரப்பாக இருப்பது போல தோன்ற அதனை கண்டுகொள்ளாமல் கருமமே கண்ணாக வேலை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு பிருத்திவியிடமிருந்து அழைப்பு வந்தது. சார் கூப்பிட்டீங்களா? அவன் முன்னே சென்று நின்றவளைக் கண்டு அனலை கக்கியது பிருத்திவியின் விழிகள். என் ரூமுக்கு எதுக்கு வந்த? பல்லிடுக்கில் கோபத்தை மறைத்து வினவ வெளியில் பொழிந்த பேய் மழை வேறு அவனை மேலும் சினத்திற்குள்ளாக்கியது. அது புரியாமல் சாரு விவரம் கூற, அவனோ, ஓ அப்போ நீ ஐடி கார்டு கொடுக்க தான் வந்த, என் பென்ட்ரைவை திருட வரல, அப்படித்தானே? விட்டால் பார்வையாலேயே சாம்பலாக்கி இருப்பான் போலும். சாருதான் அக்கூற்றில் வெகுவாய் திகைத்து விட்டாள். என்ன சார் சொல்கிறீங்க? நான் எப்போ உங்கள் பென்ட்ரைவை எடுத்தேன்? சும்மா வாய்க்கு வந்ததை உளராதீங்க. மனம் நடுங்கினாலும் அவளது பயம் என்னவோ தூர சென்றிருந்தது. தான் வேலை செய்யவில்லை என்று திட்டினாலும் பரவாயில்லை, கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் வீணாக தன் மீது போடும் பழியை எப்படி ஏற்க இயலும்? அதிலும் திருட்டு பட்டம் அல்லவா கட்டுகிறான். உங்கள் ரூமில் சிசிடிவி இருக்கும்ல, அதில் பாருங்க என வந்த அழுகையை அடக்கி கொண்டு அவள் கூற, அந்த விளக்கென்னலாம் எங்களுக்கும் தெரியும். உன்னை தவிர ரூம்குள்ளே யாரும் வரல. நீ ஐடி கார்டை வைக்க வந்தியா இல்லை டேபிள் மேலே இருந்த பென்ட்ரைவை எடுக்க வந்தியான்னு யாருக்கு தெரியும்? அதில் கிளியராக இல்லை, ஒழுங்காக உண்மையை சொல்லு, இல்லை இங்கே நடக்கிறதே வேற. கிட்டத்தட்ட மிரட்டினான். வீடியோ கிளியராக இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நான் தான் எடுத்தேன்னு சொல்கிறீங்க? நான் எடுக்கலை, அவ்வளோதான் என்றாள் வீம்பாக. ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறதா நினைப்பா உனக்கு? நீ எந்த ஊர்? வில்லாக விளைந்த புருவத்தை மேலும் வளைத்தபடி கேட்டான் பிருத்வி. எதிரில் நின்றவளோ பதில் பேசாமல் அழுத்தமாக நிற்க, டேபிள் மீது கோபத்துடன் குத்தியவன், ஒன்னை தான் கேட்குறேன், காது கேட்கல செவிடா என்று உறுத்து விழித்தான். காது நல்லா கேட்கும், உங்களுக்கு தான் கண்ணு சரியாக தெரியல என வாய்க்குள் முணுமுணுத்தாள் சாருநேத்ரா. வாட்? கமகைன்? விழிகள் இடுங்க அவன் உஷ்ண பார்வை வீச, சார் நான் தான் சொன்னேன்ல, உங்கள் ஐடி கார்டு என் கேபினில் இருந்துச்சு, அதான் அதை கொடுக்க உங்கள் ரூமுக்கு வந்தேன், மற்றபடி நான் எந்த பென்ட்ரைவையும் எடுக்கலை என உறுதியாக உரைத்து மேலும் கீழும் மூச்சு வாங்கினாள். உடனே கனிந்தவன், சாரி நீ பென்ட்ரைவை எடுத்தேன்னு நானும் சொல்லலை, திருடி இருக்கேன்னு சொல்கிறேன் என்று அழுத்தமாக கூற அவளுக்கோ கண்ணை கரித்தது. இங்கே பாருங்க சார், திருட்டு அது இதுன்னு சொல்லாதீங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அவள் உதட்டை கடித்தபடி கூற, பிருத்வியோ வெகு பாவமான பாவனையில், வேற எந்த மாதிரி பொண்ணுமா? கீழே இருக்கிற ஐடி கார்டை கூட அப்படியே விட மனசில்லாமல் தூக்கிட்டு வந்து கொடுக்குற அளவு பரந்த மனசு உள்ள பொண்ணோ என்று உச்சுக்கொட்டியவன் கண்ணில் தீவிரத்துடன், இப்போ என் பென்ட்ரைவ் என்கிட்ட வரல, உன்னை இப்போவே ஃபயர் பண்ண வச்சுடுவேன் என்றான் காட்டமாக. நீங்கள் ஃபயர் பண்ணிக்கோங்க, இல்லை என் மேலே ஃபயரை அள்ளி கூட போட்டுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை என வீம்பாக நின்றவள், இருந்தால் தானே கொடுக்க முடியும், லோன்னு என்ன பிடிச்சி கத்துறான் என நொந்து போனாள் சாருநேத்ரா. சில நொடிகள் அவள் கண்களையே அளந்தவன் அவனது உதவியாளர் செல்வத்தை அழைத்து அவளின் கைப்பையை எடுத்து வர கூற அவளுக்கு முகம் கன்றியது. அவள் பேக்கில் செக் பண்ணு என கட்டளையிட்டதில் செல்வமும் சோதிக்க அதில் எதுவும் இல்லை. கண்ணீர் இதோ அதோவென கண்ணை முட்டிக்கொண்டு நின்றாலும் அவன் முன் அழுதுவிடக்கூடாது என்ற வைராகியத்துடன் இழுத்து பிடித்து கொண்டவள், நான் தான் சொல்கிறேன்ல, நான் எதையும் எடுக்கலை என உள்ளே சென்ற குரலில் கூற பிருத்வி அவளையே ஆராய்ச்சியாக பார்த்தான். பின் செல்வத்திடம் அனைவரின் கைப்பையையும் சோதிக்க உத்தரவிட அவள் யாரையும் நிமிர்ந்து பாராமல் அவளது கைப்பையை வாங்கி கொண்டு அவள் இடத்திற்கு சென்றாள். தலை வேறு வலித்து தொலைத்தது. விடுதிக்கு செல்லலாம் என்றால் இவன் வேறு சந்தேகமாக பார்ப்பான் என நொந்து மாலை வரை பொழுதை நெட்டி தள்ளியவள் அதன் பிறகு அந்த பென்ட்ரைவை பற்றி அக்கறை கொள்ளவில்லை. அவனும் அழைக்கவில்லை. மாலை இருட்டும் வேளையில் கிளம்பியவள் இன்றென பார்த்து மின்தூக்கியில் யாரும் இல்லாதது கண்டு
மேலும் நொந்து போனாள். கடவுளே, இன்னைக்கின்னு பார்த்து லிஃப்டில் யாருமே இல்லையே, பேசாமல் 10 மாடியும் படியிலேயே இறங்கிடலாமா என்ற தீவிர யோசனையுடன் லிஃப்டினுள் நுழைந்தாள். பார்த்த பேய்ப்படங்கள் எல்லாம் சாருவின் நினைவில் ஆடி அச்சத்தை கொடுக்க, அவளுக்கு பின்னால் தலையில்லாத ஆவி ஒன்று அவளுக்கு முதுகு காட்டி நிற்பது போன்ற பிரமையை கொடுத்தது. சரியாக லிஃப்ட் கதவு மூடும் வேளையில் தன் பூட்ஸ்காலால் அக்கதவு இடுக்கில் தடுத்து திமிர் பார்வையுடனே உள்ளே நுழைந்தான் பிருத்வி. அவனை கண்டதும், ஐயையோ, இவனா? இவனுக்கு அந்த பேயே பரவாயில்லையே, செத்தாலும் தோண்டி எடுத்து பென்ட்ரைவை கேட்பானே என பதறியவள் மெல்ல நகர்ந்து ஒரு ஓரமாக நிற்க, அவனோ சட்டமாக அவளை இடித்தபடி நின்றான். முதலில் பல்லை கடித்து பொறுத்தவள், சார், அதான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, தள்ளி நில்லுங்க என்க, அதனை காதில் வாங்காதவன் அவளை மூலையில் ஒதுக்கி அவள் நகர இயலாதவாறு இரு கைகளாலும் அணை போட்டான். எனக்கு என்னமோ உன்னை சரியாக செக் பண்ணலன்னு தோணுது. ஆழ்ந்த குரலில் அவளை நெருங்கியபடி அவன் பேச, அவளுக்கோ மனதினுள் கிளி பிடிக்க, சார், அதான் காலையிலேயே ஹேண்ட்பேக்கெல்லாம் செக் பண்ண வச்சுட்டிங்க தானே என கடுப்புடன் கேட்க வந்தவளுக்கு பயத்தில் காற்று மட்டுமே வெளிவந்தது. சற்றே புருவம் சுருங்க சிந்தித்தவன், பென்ட்ரைவை ஹேண்ட்பேக்கில் தான் வச்சிருப்பேன்னு நான் எப்படி நம்புறது என அசட்டையாக தோளை குலுக்கிட, அவன் விழிவீச்சு சென்ற இடங்களை உணர்ந்து அவள் உறைந்தே விட்டாள். சில நொடிகள்தான் அதுவும். அவனை தள்ளிவிட்டவள் மூச்சு வாங்க முறைத்தாள். உங்களுக்கு பென்ட்ரைவ் தானே வேணும், நானே நாளைக்கு வாங்கிட்டு வரேன், ஆனால் கண்டபடி பேசாதீங்க என கோபம் கொண்டவளிடம், ஆமாம், வெறும் பென்ட்ரைவை வச்சு நான் பூஜை பண்ணவா? அதில் என் ஒர்க்கு ஐடியா எல்லாம் இருந்துச்சு. நாளை கழித்து ப்ரெசன்டேஷன், எம்டி பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போனால் என்னை காரி துப்புவாங்க என்றான் முறைப்புடன். ஆனால் நான் தான் எடுக்கலைன்னு சொல்கிறேனே. முணுமுணுப்புடன் அவள் விழிகளை சுருக்க, பிருத்வி கையை கட்டியபடி அவளையே தான் நோக்கியிருந்தான். அது குற்றப்பார்வையா ஆராய்ச்சி பார்வையா என்பது புரியாத பெண்ணவள், நீங்கள் பேக்கப் கூட எடுத்து வைக்கலையா என கேட்டாள் மெல்லிய குரலில். அது கூடவா எடுத்து வைக்காமல் இருப்பேன்? தன் அடர்ந்த புருவங்களை உயர்த்தி அவன் வினவலாக பார்க்க, அந்நேரம் லெஃப்ட் கதவும் திறக்கப்பட்டது. அதான் பேக்கப் இருக்குல்ல, அப்புறம் என்ன? கடுப்பாகி குரலை உயர்த்தி கேட்க வந்தவள் அவன் பார்வையில் அப்படியே அடங்கிவிட்டாள். நாளைக்கு ஈவினிங் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதுக்குள்ளே அந்த டிசைன்ஸை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கே 3 நாள் ஆகும் மிஸ் சாருநேத்ரா என அவன் முறைக்க, ஓ என உதடுகளை குவித்தவள் லிஃப்டை விட்டு 4 அடி எடுத்து வைத்துவிட்டு பின் அவனிடம் திரும்பி, நான் வேணும்னா நாளைக்கு சீக்கிரமே வந்து சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் என பெருந்தன்மையாக கூறினாள். அவளை ஏற இறங்க பார்த்தவன், என்னது, ஹெல்ப் பண்ண போறியா? ஏய், நாளை காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா வேலையும் நீ தான் பார்க்க போகிற, நான் கைட் மட்டும்தான் பண்ணுவேன். இதை சொல்ல தான் உன்னை பிளாக் பண்ணேன் என அவளுக்கு அதிர்ச்சி அளித்தான். கருவிழிகள் பெரிதாக விரிந்திட, சாரு ஏதோ பேச வரும் முன், இன்னும் நீ சந்தேக வட்டத்துக்குள்ளே தான் இருக்க, ஞாபகம் இருக்குல்ல? அவள் அருகில் காலெடுத்து வைத்தபடி மிரட்டினான். இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட் என்ற எண்ணத்துடன், சரி சார் என தலையாட்டி விட்டு அலுவலகத்தின் வெளியில் வர, மெல்லிய சாரலுடன் மழை தூறிக்கொண்டிருந்தது. மழையை கண்டதுமே வாசலிலேயே நின்றுவிட்ட பிருத்வி எரிச்சலுடன் தலையை கோதினான். காரில்தான் வந்திருந்தான் என்றாலும் பார்க்கிங் செல்லும் முன் கண்டிப்பாக நனைந்து விடுவான். மழையோடு உறவாட அவனுக்கென்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? அதனால் அங்கேயே சுவற்றில் சாய்ந்து நின்று கொள்ள, சாரு அதனையெல்லாம் கண்டு கொள்ளாது அத்தூரலை ரசித்து அதில் நனைந்தபடியே சில அடிகள் தூரத்தில் இருந்த பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல எத்தனித்தாள். 2 அடி எடுத்து வைக்கும் போதே ஒரு வலுவான கரம் அவளை பற்றி இழுத்திருக்க, முதலில் திகைத்தவள் பின் அது பிருத்வி என்று அறிந்ததும் இன்னும் அதிர்ந்தாள். அவளை பிடித்து தன் அருகில் நிறுத்தியவன், எங்க போற என கோபத்துடன் கேட்க, பஸ் ஸ்டாப் போகிறேன் சார் என்றாள் புரியாமல். எப்போ பாரு எரும மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி தான் போவியா?
சற்றே சத்தமாக பேசியவன் மற்றவர்கள் கவனிப்பதைக் கண்டு மெல்ல குரலை தாழ்த்தி, மழை விட்டதும் போ என்றான் உத்தரவாக. சாருவிற்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. இவன் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான் என்ற கடுப்பு எழுந்தாலும் அதனை காட்டத்தான் இயலவில்லை. மழை லேசாக தான் சார் தூறுது, நான் போயிடுவேன், இதுக்கு மேலே லேட்டானால் ஆட்டோவும் கிடைக்காது என்றவள் அவன் பிடியில் சிக்கியிருந்த தன் கரத்தை எடுக்க போராடினாள். அப்பா வெயிட் பண்ணு, மழை விட்டதும் நானே ட்ராப் பண்ணுறேன் என இயல்பாக கூறிவிட்டு முன்போல சுவற்றில் சாய்ந்து கையை கட்டி நின்று கொள்ள சாருதான் பேவென விழித்தாள். இல்லை சார். அவள் மறுத்து பேச வரும் முன்னே, வாய மூடிட்ட நில்லு சாரு. கண்ணில் நெருப்பை கக்கியவன் அரை மணி நேரம் கடந்தும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. சாருவோ விடாது தூறிக்கொண்டிருந்த மழையையும் அனலை வீசும் பிருத்திவியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். இந்த மழை எப்போ முழுசாக தூறி முடிக்கிறது, இவன் எப்போ என்னை ஹாஸ்டலில் விடுறது என்ற கேள்விக்கு பதில் புரியாது கையை பிசைந்தபடி நின்றிருந்தாள்.